ரால நடந்ததை ஷார்ட்டாக பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் தான் இன்னைக்கு ஷோவை ஓப்பனிங் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரான்சன் ரெய்டுக்குமான பிரச்சனை ரெண்டு பேருக்கும் வாக்குவாதத்தில் அதிகமாகுது. ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த செக்யூரிட்டி கைஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையுமே தடுத்து நிறுத்துறாங்க. ஜேடி மெக்டனுக்கும் டிராகன் லீக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை இன்னைக்கு ரால நடத்திருக்காங்க. இதில் டிராகன் லீ ஜேடி மெக்டனை வீழ்த்தி வின் பண்ணியிருக்காரு. பெண்டாக்கும் ஃபோர்மா WWE சாம்பியன் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க. இதில் கோஃபி கிங்ஸ்டன் பெண்டாவை வீழ்த்தி வின் பண்ணியிருக்காரு. போன வாரம் ரியா ரெப்ளே கூட சண்டை போட்டதுனால ஈயோ ஸ்கை மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஆஸ்காவும் கேரி செய்யணும் பார்த்து ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக நிக்கி பெல்லா பார்த்தீங்கன்னா கிளாசின் பெரிஸில் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சில் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிற ஸ்டெஃபனி வார்க்கருக்கு இப்போதைக்கு கிளாசின் பெரிஸில் மேட்ச் கொடுக்க போகிறது இல்லையா. ரியா ரெப்ளேக்கும் ரொக்ஸெனா பெரஸுக்கும் ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க. இதில் ரியா ரெப்ளே வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் ரியா ரெப்ளே அட்டாக் பண்ண அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஈயோ ஸ்கை வந்திருக்காங்க. ஃபின் பேலருக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது. இதில் ஏஜே ஸ்டைல் வின் பண்ணியிருக்காரு. இதனால் நெக்ஸ்ட் வீக் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோ மோத போறாரு. இன்னைக்கு ஈயோ ஸ்கை தன்னை காப்பாற்ற வந்ததுனால தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க ரியா ரெப்ளே. இதை பார்த்தா ஆஸ்காவும் கேரி செய்யணும் கோவப்படுறாங்க. அவளுக்கு மேட்ச்சில் நீ எதுக்கு போற, அவ கூட ஏன் சேர்றேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் வீக் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டாமினிக் டிஃபெண்ட் பண்ணணும். இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. மெயின் ஈவெண்ட்டாக பிரான் பிரேக்கருக்கும் எல்ஏ நைட்டுக்கும் ஒரு மேட்ச். இதில் பிரான் பிரேக்கர் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா சிதர்லாண்ட்ஸ் அடிக்கும் போது அவரை காப்பாற்றதுக்காக ஜே ஊசோ மற்றும் சிஎம் பாங் வராங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ சிஎம் பாங் எல்ஏ நைட்டுக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு நம்ம செத் ரோலன்ஸ். ஃபுல் ரா ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களே.